अत्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्तिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूयात् अस्मदिष्टार्थसिद्धये ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीव उपास्महे. அதாவது ஜோதிட மாநாடு நடக்கிறதுங்கிறது ஒரு சாதாரணமான விஷயமா இப்போ நிறைய இடங்கள்ல நடந்துட்டு இருக்கு. ஆனால் எந்த ஒரு விஷயத்தையுமே துல்லியமாக இவ்வளோ ஒரு மக்கள் தொகை இவ்வளோ பேருக்கு சாப்பாடு போட்டு கிட்டத்தட்ட 3 நாள் 7 நாள் ஒரு சில வீட்டிலலாம் கல்யாணம் நடக்கும். அந்த மாதிரி கல்யாணம் நடக்கக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு ஜோதிட மாநாடு நடக்குதுன்னா அது என்னுடைய நண்பன் திரு முகுந்தன் முரளி அவர்களால் மட்டும்தான் இது முடியும். ஏன்னா இது அசாதாரணமான விஷயம், நிறைய பேர் இதனால் செய்ய முடியாது. இன்னொன்று, எல்லாரையுமே அந்த பாசமாக அந்த ஐயான்னு கூப்பிடக்கூடிய வழிமுறை அப்படிங்கிறது முகுந்தன் முரளி கிட்ட ரொம்ப அதிகமாக இருக்கும். யாராக இருந்தாலும் சரி, அவர் சின்னவராக இருந்தாலும் சரி பெரியவராக இருந்தாலும் சரி, அந்த மதிப்பு மரியாதை கௌரவங்கிறது ஒரு நொடி கூட தவறதே கிடையாது. இதில் என்னென்னா ரொம்ப முக்கியமானது மாதா பிதா குரு தெய்வம். ஃபஸ்ட்டு அம்மா, அதுக்கப்புறம் அப்பா, அதுக்கப்புறம் தெய்வம், அதுக்கு முன்னாடி குரு, அதுக்கப்புறம் தெய்வம். அந்த வழிமுறையில் பார்க்கும் பொழுது என்னுடைய குருமார்களாக இருக்கக்கூடிய ஸ்ரீமத் வியாசராஜ தீர்த்தர் சுவாமிஜி அவர்கள் என்னுடைய மானசீக குரு. அதுக்கப்புறம் பார்க்கும் பொழுது என்னுடைய அப்பா ஸ்ரீ வெங்கட்ராமன் அவர்கள், அவங்க அப்பா கிருஷ்ணமூர்த்தி ராவ் அவர்கள், எங்கள் அம்மா சைடில் இருக்கக்கூடிய தாத்தாக்கள் அப்பாக்கள் ராகவேந்திர ராவ், ஜெயாச்சாரி, இவங்க அத்தனை பேருமே தே ஆர் பேசிக்கலி அஸ்ட்ராலஜர்ஸ். காங்கயம் பக்கத்தில் ஒரு ஈஸ்வரன் கோவில் இருக்குது. அந்த ஈஸ்வரன் கோவிலுக்கு பின்னாடி ஒரு ஆஞ்சநேயர் சன்னிதானம். அந்த சன்னிதானத்தில் கிட்டத்தட்ட 30 வருஷம் பூஜை பண்ணாங்க எங்கள் அப்பாவோட சைடில். எங்கள் அம்மாவோட சைடில் முழுக்க முழுக்க கோயம்புத்தூரில் ராம்நகர்னு ஒரு ஏரியா, அங்கே கோதண்டா பாணி தேவஸ்தானம், ராமநகரில் ராமர் கோயில். அந்த ராமர் கோயிலில் எங்கள் தாத்தா கிட்டத்தட்ட 40 வருஷம் பூஜை பண்ணார். பூஜைங்கிறது ஒரு சம்ஸ்காரம், எல்லாருனாலையும் பண்ண முடியாது. அதே மாதிரி ஜோதிடமும் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சூக்ஷமத்தை அறியக்கூடிய தத்துவம் தான் ரொம்ப முக்கியமானது. அது எல்லாருனாலையும் பண்ண முடியாது. யார் வேணால் ஜோதிடம் ஆகலாம், யார் வேணால் ஜோதிடம் படிக்கலாம், கரெக்ட். ஆனால் பலன் சொல்லக்கூடிய அந்த வாக்பலித்தம்ங்கிறது ரொம்ப கம்மியான ஆட்கள் கிட்ட இருக்கும். வாக்பலிதம்லாம் கிடையாது. இப்போல்லாம் ஆக்சுவலாக நிறைய யூடியூப் சேனல்ஸில் பார்க்கும் பொழுது நமக்கே ரொம்ப சந்தேகமாக இருக்குது. என்னென்னா, இப்போ நீங்கள் என்ன வேணால் பலன் சொல்லுங்கள், கடவுள் கிடையாது, எந்த ஒரு பிராயச்சித்தமும் கிடையாது, எந்த பரிகாரமும் கிடையாது. இன்ஃபேக்ட் நீங்கள் கோயிலுக்கு போகிறதே உங்கள் இஷ்டம், உங்கள் திருப்திக்கு வேணால் போயிட்டு வாங்க, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லக்கூடிய நாத்திகவாதிகள் நிறைய பேர் அஸ்ட்ராலஜராக இருந்துட்டு இருக்காங்க. அது ஒரு கொடுமை. ஆக்சுவலாக சொல்லணும்னா என்னன்னா, அவங்களோட கூட்டம் ஒரு செப்பரேட் கூட்டமாக அவங்களுக்கு ஆமான் சாமின்னு போடக்கூடிய கூட்டம். ஏன்னா அவர் சொல்கிறது எல்லாமே நெகட்டிவ். எப்படின்னா, ஜோதிடத்தில் என்னென்ன ஃப்ராட் இருக்கு, இதை நான் உடைக்கிறேன் அப்படின்னு ஒரு வீடியோ. அந்த வீடியோவுக்கு 10 லட்சம் வியூ. சொன்னது முழுக்க முழுக்க ஜோதிடத்தை எதிர்த்து பேசினது தான். ஜோதிடக்கூடிய ரொம்ப முக்கியமான சூக்ஷமங்களாக இருக்கக்கூடிய விஷயங்கள், வழிமுறையாக இருக்கக்கூடிய விஷயங்கள், அதில் ரொம்ப அதிகமாக பேசுனதுன்னா தெய்வம் கிடையாது, தெய்வீகம் கிடையாது, தெர் இஸ் நோ பிளானட். அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே தான தர்மம் பண்ணுறது வேஸ்ட்டு. இந்த மாதிரி பேசி நிறைய பேர் வியூஸ் வாங்குறாங்க. அது வந்து ஓப்பனாக சொன்னால் ஒரு கழி சடைன்னு சொல்லலாம், இல்லை சாக்கடைக்கு நிகரான பலன் தான் நான் அது கொடுப்பேன். என்ன மாதிரி இருக்கக்கூடிய நிறைய பேர் இதை அங்கீகாரம் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நம்ம ஆரம்பிக்கும் பொழுதே நவகிரகங்களுடைய விஷயத்த சொல்லிட்டு தான் ஆரம்பிப்போம். நவகிரகங்கள் தான் நமக்கு தெய்வம், அதுக்கும் மேலே பரமாத்மன், அது யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிறைய ஜோதிடர்கள் இப்போ யூடியூப்பில் நிறைய பேர் பேசுகிறாங்க. ஆனால் எங்கெல்லாம் பார்த்தோம் அங்கெல்லாம் கண்டிப்பாக யாரார் ஒருத்தரார் கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்டால் தான் பயம் வரும். கேள்வி கேட்கலன்னா பயம் வராது, நிறைய பேசணும்னு தோணும். 4 பேர் சூப்பர்னு சொன்னாங்க, இன்னும் நல்லா பேசுவாங்க. அப்போ பேசி பேசி லாஸ்ட்டில் தெய்வம்ங்கிற ஒரு கான்செப்டே இல்லாமல் போயிடும். ஜோதிடம்ங்கிற ஒரு ஆணி வேறாக இருக்கக்கூடிய விஷயம் காணாமலே போயிடும். அந்த மாதிரி விஷயங்களை தயவுசெய்து விடாதீங்க. யாராக இருந்தாலும் சரி, நிறைய பேர் குருமார்கள் உட்காந்துருக்கீங்க. ஐயா தங்கபாண்டியன் ஐயா ஆகட்டும், வாசியோகி திரு பொன்னையா சுவாமிகள் ஆகட்டும், காலையில் வந்த ஏஎல்பி நம்ம பொதுவுடை மூர்த்தி ஐயா ஆகட்டும், நிறைய பேர் குருமார்கள் இருக்காங்க. அவங்க பேசக்கூடிய விஷயங்கள், கோவிலுக்கு போங்க, ஏன் ஒரு புக்கு கொண்டு போய் ஏன் சுவாமிஜி கிட்ட கொடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க? ஏன்னா அதில் எவ்வளோ பெரிய தெய்வ சக்தி இருக்குது. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சுபம் மாரிமுத்தையா பேசும்பொழுது நல்ல சக்தி வாய்ந்த தபஸ்யை நிறையா பண்ணியிருக்காங்க, நிறைய ஜபம் பண்ணியிருக்கக்கூடிய ஆட்களாக இருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்கள கூட்டு போய் உட்கார வச்சு பாத பூஜை பண்ணுவாங்கன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. பாத பூஜையில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ரகசியத்தை நான் சொல்கிறேன் இன்னைக்கு.
எங்கள் குளத்தில் எங்கள் வழி வழியாக இருக்கக்கூடிய சுவாமிஜிகளை வீட்டுக்கு வந்தோடனே ஃபஸ்ட்டு தாமானத்தை வச்சு காலுக்கு நீட்டாக அவர் சொன்ன மாதிரி முழங்கால்லேருந்து கால் வரைக்கும் ஃபுல்லாக தேய்ச்சி விட்டு கழுவி விட்டு அந்த ஜலத்தை நாங்கள் புரோக்ஷனம் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் 10 வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் அவர் மறுபடியும் போய் குளிச்சுட்டு பூஜையில் உட்காருவாங்க. இதில் பெரிய ரகசியம் என்னென்னா, குருமார்கள் சுவாமிஜி அப்படின்னு சொல்லக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, புண்ணியாத்மக் யாராக இருந்தாலும் அவர் குருவுடைய அம்சமாக கருதப்படுகிறது. அவங்க சாக்ஷாத் தெய்வ கடாட்சம். அந்த பீடத்துக்குரிய அம்சம் அந்த சுவாமிஜி கிட்ட நீங்கள் நேரடியாக பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, அவங்க எளிமையாக இருப்பாங்க, வந்து உட்காருவாங்க, ஒரு 10 நிமிஷம் பேசுவாங்க, போயிடுவாங்க. ஆனால் அவங்க நாடி நாடி நரம்பு நரம்பு முழுக்க முழுக்க ஒரு தேவதையுடைய நாம ஜபம் ஓடிண்டே இருக்கும். ராம் 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 ராம். அதே மாதிரி சிவாய நமஹா, ஓம் நம சிவாயா, ஓம் நம சிவாயான்னு அது ஓடிண்டே இருக்கும். ஒரு விஷயத்த தாரக மந்திரமாக நீங்கள் சொல்ல 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 அது உருவேறும் அப்படின்னு எங்கள் தாத்தா சொல்லுவார். ரீசன் என்னென்னா, எந்த விஷயத்த நீங்கள் நம்புறீங்களோ அதுதான் உங்கள் கனவாக மாறும். அந்த கனவு நனவானோன்னா 100% நீங்கள் அதையே ஜபமாக பண்ணிட்டு இருக்கணும். இந்த குருமார்களுடைய கால் பாதம்ங்கிறது சனியுடைய ரூபத்தில் நம்ம எடுத்துக்கிறோம். நம்ம செய்திருக்கக்கூடிய பாவங்கள் அத்தனையுமே சனி ரூபத்தில் போய் சேரும். குருமார்களாக இருக்கக்கூடிய மகான்களுடைய கால் பாத பூஜை செய்வது, அந்த தோஷத்தை கழிக்கிறது எப்படின்னா, அவங்களுடைய காலிலிருந்து வரக்கூடிய ஜலம், அந்த ஜலத்தை நம்ம புரோக்ஷனம் பண்ணிக்கும் பொழுது எந்த விதமான பாவமாக இருந்தாலும் நிவர்த்தி ஆகும். அதனால தான் பெரிய பெரிய சன்னியாசிகள் மகான்களை பார்க்கும்பொழுது காலில் விழுந்து நமஸ்கரிக்கிறதுங்கிறது ரீசன் அதுதான். அவங்கள மட்டும் கிடையாது. முதல் விஷயம், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பித்ரு தோஷங்கள், பிரேத தோஷங்கள், நாக தோஷங்கள், எப்படிப்பட்ட டிவிஷனில் டெரிட்டரியில் அந்த தோஷங்கள் இருந்தாலும் முதல் விஷயம் அமாவாசையோ பௌர்ணமியோ உங்கள் இஷ்டம். பொதுவாக அமாவாசைங்கிறது வீட்டில் முன்னோர்கள் இறந்தவர்களுக்கு செய்யக்கூடிய பித்ரு பிராயச்சித்தங்கள் தான் அதிகமாக பலிக்கும். ஜீவதோட, அதாவது உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அம்மா அப்பா உயிரோடு இருக்காங்கன்னா பௌர்ணமி அன்னைக்கு உங்கள் வீட்டிலேயே ஒரு பெரிய தாமான ஒரு தட்டு எடுத்து வச்சு அவங்க காலை அந்த தாமானத்தில் வச்சு நீங்கள் வந்து அந்த பாத பூஜை செய்து ஜலத்தை ஊற்றி அந்த ஜலத்தை புரோக்ஷனம் பண்ணிங்கனாவே பொதுவாகவே சூரியன் சந்திரன் 2 கிரகங்களுடைய வலிமைங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ எந்த விஷயத்தை பேசினாலும் தடை இல்லாமல், ஒரு மனசில் ஒரு கொஞ்சம் கூட சங்கோஜம் இல்லாமல் தைரியமாக பேசக்கூடிய தன்னம்பிக்கை உருவாகும். ஒரு மனுஷனுக்கு தேவையானது தன்னம்பிக்கை தான். அந்த தன்னம்பிக்கைங்கிறது உங்களுக்கு வந்துருச்சுன்னா, யார் உட்காந்துருக்கா, எப்படிப்பட்ட மனுஷன், எவ்வளோ பெரிய ஆள், எவ்வளோ சின்ன ஆள், இதெல்லாம் கண்ணுக்கு தெரியவே தெரியாது. நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்களோ, இந்த இடத்துல என்ன இருக்கோ அது அப்படியே வாய்மொழியாக வரும். 3ஆம் பாவகம் 2ஆம் பாவகமாக மாறி லக்னத்தை 10 மடங்கு உயர்த்தி கொடுக்கும். அதுதான் அதில் இருக்கக்கூடிய ரகசியம், சூக்ஷமம், வேற ஒன்றுமே கிடையாது. அதே மாதிரி நிறைய பேர் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், யாருமே இப்போ இந்த காலத்தில் தலை குளிக்கிறதுனா ஏதோ சும்மா தலைக்கு தண்ணி ஊற்றிக்கிறதுன்னு நினச்சிக்கிறாங்க. ஆக்சுவலாக அது கிடையவே கிடையாது. ஆண்களாக பிறந்தீங்கன்னா கண்டிப்பாக சனிக்கிழமை நல்லெண்ணெயில் தலையிலேருந்து உச்சந்தலையிலேருந்து கால் வரைக்கும் தேய்ச்சி குளிக்கணும். ஏன்? முதல் விஷயம், உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய ஹீட் வெளியே போகும். 2வது, இதை நீங்கள் பண்ண உங்களுடைய ஆயுள் பாவம் விருத்தி அடையும். ஆயுளுக்கு காரகன் அப்படின்னு சொன்னால் சனி. அந்த சனி நீர் ஆடும் பொழுது நமக்கு ஆயுள் விருத்தி அடையுங்கிறது பெரிய சூக்ஷமத்தை உள்ளே அடைச்சி வச்சுருக்காங்க. யாருக்குமே இது வேண்டது தெரியாது. ஏதோ சொல்லிட்டாங்க, ரைட் ஓகே நம்மளும் குளிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. பெண்களுக்கும் இந்த மாதிரி ஒரு சூக்ஷமும் இருக்குது. மெட்டி போடுறதுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, மூக்கு குத்திக்கிறதுக்கு இது எல்லாமே ஜோதிடத்தில் சொல்லக்கூடிய விஷயங்கள். ஒரு கோவிலை நீங்கள் எப்படி வந்து கரெக்டாக வைக்கணும், அந்த கோவில் ஆரம்பத்துலேருந்து கருவறையிலேருந்து துவஜாரோடம் வரைக்கும் என்ன ஆங்கிளில் இருக்கணும், எந்தெந்த இடங்களில் எந்தெந்த கிரகங்கள் வாசம் செய்யும், கோபுர தரிசனம் ஏன், இப்படிப்பட்ட பல விஷயங்கள் ஜோதிடத்தில் தான் இருக்கிறது. அதனால் தயவுசெய்து யாராக இருந்தாலும் சரி, ஜோதிடம் அப்படிங்கக்கூடிய அந்த மகா சமுத்திரத்தை யார் இழிவுபடுத்தினாலும் ஒரு 10 நிமிஷமாக அவங்கள கேள்வி கேட்காம விடாதீங்க. தப்பே கிடையாது. உங்களை 10 நிமிஷம் திருப்பி பேசினாலும் இன்னொரு 10 பேர் வந்து எந்திரிச்சு உட்காருவாங்க. வாழ்க்கையில் ஒரு முக்கியமான தர்மத்தை அழிக்கக்கூடிய நிலைமைகள் யார் இருந்தாலும் அதை விடவே விடக்கூடாதுங்கிறது என்னுடைய தாழ்மையான கோரிக்கை. இந்த ஒரு அருமையான ஒரு வாய்ப்பளித்து என்னை வந்து ஸ்டேஜ் ஏற்றி பெரிய விஷயங்கள் செய்திருக்கக்கூடிய திரு முகுந்தர் முரளி அவர்களுக்கு என்னுடைய தாழ்மையான நன்றிகள். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிவிட்டு நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். 2021 சாயந்தரம் கரெக்டாக ஒரு 7 மணிக்கு ஒரு ஃபோன் கால் வருது. காலையில் திரு ரங்கநாதன் ஐயான்னு சொல்லி ஒருத்தர் மேலே வந்து ஏல்பி ஜோதிடர் வந்து பட்டம் வந்து வாங்கிட்டு போனார். அவர் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. அதுக்கு முன்னாடி நான் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருந்தேன். ஒரு 1.5 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆல்ரெடி இருந்தாங்க. ஏன்னா வழிவழியாக ஜோதிடம் படிக்கிறதுனால சொல்கிறதுனால நான் யூடியூப் வச்சு ஆரம்பிச்சாச்சு. முதல் முறையாக வேந்தர் டிவியில் எனக்கு சான்ஸ் வாங்கி கொடுத்ததுங்கிறது திரு முகுந்தர் முரளி அவர்கள். அதோடைய கனெக்டிவிட்டி பார்த்திங்கன்னா ரங்கநாதன் அவர்கள்.
எப்படிப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு மனுஷனை சான்ஸுங்கிறது அவன் லைஃப்பில் ஒரு உயிரை வெளியே கொண்டு வர மாதிரி ஆக்சுவலாக சொல்லணும்னா. அதுக்கப்புறம் வளர்றது வளராமல் போகிறது உங்களுடைய தனிப்பட்ட திறமை, அவ்வளோதான் விஷயம். அந்த முதல் சான்ஸ் எனக்கு வாங்கி கொடுத்துருக்கக்கூடிய திரு முகுந்தன் முரளி அவர்களுக்கு என்றென்றும் நான் கடமைப்பட்டிருக்கேன்னு சொல்லி நான் இந்த இடத்துல சொன்னாதான் அது கரெக்டாக இருக்கும். இப்போ மட்டும் கிடையாது, எப்போ மாநாடு நடந்தாலும் இந்த வார்த்தையை நான் கண்டிப்பாக சொல்லிகிட்டே இருப்பேன். ஏன்னா என்னை பார்த்து 10 பேர் இப்படி படிக்க வருவாங்க, என்னை பார்த்து 10 பேர் டிவிக்கு போகணும், பேசணும். டிவிங்கிறது பெருசாக எடுத்துக்க வேண்டாம். ரியாலிட்டி என்ன, உங்ககிட்ட திறமை இருந்ததுன்னா நீங்கள் போனீங்கன்னா 10 பேருக்கு உங்களை தெரியும். அதனால் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் சொல்கிறதுக்கு சான்ஸ் கிடைக்கும். சம்பாதிக்கிறதுக்கு சான்ஸுங்கிறது அப்புறம், அது தானாக வரும். புகழ் வந்தால் பணம் வரும். இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணும்னு சொல்லி தொடர்ந்து இந்த மாதிரி மாநாடுகள் பல நடத்தணும்னு சொல்லி என்னுடைய நன்றி, அதாவது என்னுடைய சான்ஸ் கொடுத்த திரு முகுந்தன் முரளி அவர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து குருமார்களுக்கும் என்னுடைய நன்றி கடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.